தற்போது வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கிய செய்தியை பார்க்கலாம். கருத்து கணிப்புகளை கண்டு யாரும் கலங்க வேண்டாம், கருத்து கணிப்புகள் அப்படியே நடந்ததாக வரலாறு கிடையாது என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். அவர் அறிக்கை ஒன்றையும் வெளியிட்டிருக்கிறார். நேற்று முதல் வந்திருக்கக்கூடிய கருத்து கணிப்புகள் அதிமுகவிற்கு மீண்டும் ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு இல்லை என்பதை கூறியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்றைய தினம் அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அறிக்கை வந்திருக்கிறது. நம்மோடு நமது செய்தியாளர் திரு சுபாஷ் இருக்கிறார். சுபாஷ், அதிமுக பொதுச் செயலாளர் இந்த அறிக்கை நேற்றைய கருத்து கணிப்பின் பின்னணியில் வந்திருக்கிறது அப்படின்னு பார்த்தாலும் இந்த அறிக்கை தர வேண்டிய அவசியம் எதனால் ஏற்பட்டிருக்கிறது? கட்சியினர் மத்தியில் இந்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் என்ன மாதிரியான தாக்கங்களை உருவாக்கி இருக்கு? இல்ல, அதுல பெரும்பாலுமான கருத்து கணிப்புகள்ல 2-3 கருத்து கணிப்புகள் அதிமுகவுக்கு சாதகமாகவும் அவங்க ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கணும். 5-6 கருத்து கணிப்புகள் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கணும் சொல்லி இருந்தது. அதுக்கு தான் இப்போ அவர் ரெஸ்பாண்ட் பண்றாரு. ஏன்னா வாக்கு எண்ணிக்கை இன்னும் நடக்கல. அதுக்கு முன்பாக வந்திருக்கக்கூடிய எக்ஸிட் போல் அந்த பகுதியில பணிகள்ல ஈடக்கூடிய வாக்கு எண்ணிக்கையின் போது பணிகள்ல ஈடுபடக்கூடிய கட்சி நிர்வாகிகள் தூண்டவிடக்கூடாது, எந்த இடத்திலும் கோட்டை விட்டுவிடக்கூடாது என்பதற்காகத்தான் அவர்களுக்கான ஒரு அறிக்கையாகவும் கட்சி தொண்டர்கள் உயிர்ப்புடன் வைத்துக் கொள்ளணும், அவங்க கட்சியினுடைய பணிகள் எந்த விதத்திலும் இதில் பாதித்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் இப்பொழுது இந்த அறிக்கையை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கொடுத்திருக்கிறார். அதாவது நம் கழகத்தின் தொண்டர்களையும் திசை திருப்பும் வேலையை தில்லுமுள்ளு முன்னேற்ற கழகத்தினர் திட்டமிட்டு செய்து வருகிறார் என்ற ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். எனவே தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் கண்டு யாரும் கலங்க தேவையில்லை என்று சொல்லியிருக்கிறார். அதே போல நமக்கு எதிரான கருத்து கணிப்புகள் கண்டு யாரும் மனம் தளர வேண்டாம், கருத்து கணிப்புகள் அப்படியே நடந்ததாக வரலாறு கிடையாது என்று 2006-11 மைனாரிட்டிக்கு அப்புறம் மைனாரிட்டி கவர்மெண்டா இருந்த திமுக கவர்மெண்ட் 2011 எப்படி செயல்பட்டு அதிமுக மீண்டு வந்தது என்பதை சுட்டிக்காட்டி இருக்கிறார் அந்த அறிக்கையில். அதே போல 91-96 காலகட்டத்தில் ஜெயிச்ச காலகட்டத்தையும் அவர் சுட்டிக்காட்டி இருக்கிறார். 2016 தேர்தலிலும் இதே போன்ற கருத்து கணிப்புகள் வந்தது. ஆனால் அந்த கருத்து கணிப்புகள் எல்லாம் முறியடித்து அதிமுக மீண்டும் ஆட்சி அமைத்தது என்பதுதான் வரலாறு என்று சுட்டிக்காட்டியிருக்கிறார். எனவே ஒவ்வொரு தேர்தலின் போதும் கருத்து கணிப்புகளை உழைத்திருந்து வீறு கொண்டு எழுவதுதான் அதிமுகவின் தனித்தன்மை என்று சொல்லி இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி இந்த தேர்தலிலும் அதிமுக அத்தகைய வெற்றியை தொடரும் என்றும் அதனால் அதிமுக தலைமையிலான கூட்டணி 210 தொகுதிகளில் உறுதியாக வெல்லும் என்றும் அதிமுக தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதே நேரத்தில் தோற்க போகிறோம் என்பது ஸ்டாலினுக்கு தெரிந்துவிட்டது. எனவேதான் இப்படியான கருத்து கணிப்புகளை திட்டமிட்டு வெளியிடுவதன் பின்னணியில் சூழ்ச்சி இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு என்ற ஒரு குற்றச்சாட்டையும் அவர் வைத்திருக்கிறார். திமுக வெல்ல போவது என்ற மாய பிம்பத்தை உருவாக்கி அதன் அடிப்படையில் வாக்கு எண்ணிக்கைகளை தில்லுமுழு செய்து கலவரம் செய்து தமிழகத்தில் குழப்பத்தை உருவாக்குவது திமுகவினர் முயற்சி செய்வார்கள். நன்றி சுபாஷ். அதிமுக பட்ச அறிக்கை தொடர்பான தகவலை கொடுத்தீங்க, நன்றி. தொடர்ந்து தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளை பார்க்கலாம். அதற்கு முன்பு சிறிய இடைவேளை.